2026 கடகம். இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான் சார். இது சூப்பர் அப்பு. 2026 ஸ்டார்ட் பண்ண உடனே பிப்ரவரி மந்த்ல இருந்தே அவங்களோட எல்லா குட் லக்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா. பாலாஜி படிக்கட்டில் ஏதாவது படிக்கட்டில் நடந்து போறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல். எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ அந்த வருஷம் இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். கோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. ஃபுட் பாய்சன். வெளியூர் நீங்க கேட்டீங்களா சார், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. சரிடா மாட்டுப்பலாம் நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் இவங்களே வேலையை விட்டு போற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்க பிடிக்கிறான்? கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் வருஷம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து. டெஃபினட்டா இந்த வருஷம் வந்து அவங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நிறைய சுபகாரியம் நடக்கும். வெக்கத்தை பாருங்க ஐயாவுக்கு, வெக்கத்தை பாருடா. ஆனால் வீறு நடை போட போகிற ராசியில் வந்து நான் பார்க்குற வரைக்கும் கடகம் தான் பக்காவாக இருக்கு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா மகரம் 2026 நல்லா இருக்கும் சார். எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? பாசிட்டிவ் தின கல்யாணம் 100%. முதல்ல பாலாஜி பாசிட்டிவ் சொல்றதே ஒரு நல்ல சைன் தான். அண்ணா பெருமையா சொல்லுவேனே. ஓகே, இதை விட மகரம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதற்கு வேறு காரணிகளே தேவையில்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சார் கல்யாணம் 100% நடக்கும். மறுதிருமணம், நல்ல வாழ்க்கை அமையும். நம்ம காதல இவர் ஜெயிக்க வச்சிட்டார். எஸ் மிஸ்டர் பார்சரதி. வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டே இன்னொரு தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வர். டெஃபினெட்லி மாற்றம், ஏற்றம், அது முன்னேற்றம் சார். மகரத்துக்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். வந்து கொஞ்சம் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா? துலாம். ஓகே, 2026 துலா ராசிக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து 2ஆம் தாரம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கான சிறந்த வாய்ப்புங்க. நல்ல வாழ்க்கையை அமைக்கும். கடன் பிரச்சனைகள் வரும். காதல் பிரச்சனைகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். தண்ணி அடிக்கலாமா? துலாம் பொறுத்த அளவுக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வாங்குறதுக்கு திட்டமிடலாம். ஆக்சுவலா பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, நிறைய சக்ஸஸ் ஆகும். நிறைய கடன் அடைக்கக்கூடிய ராசியில் துலாம் வரும். வரணும் வருவோம் பாரு, வரணும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீட், ரயில்வே, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வு வெற்றி கிடைக்கும். அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். அதனால எல்லா கடனையும் அடைச்சலாம். இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? நன்றினே. ஆமா, இது 10 ஸ்மைலி கொடுத்தது சமம். அவர் 3 மாதத்துக்குள்ள போய் உட்காந்துருங்க. அடுத்தது ரிஷபம். ஓகே, ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கிறாரு. வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழிலும் அவருக்கு சிறப்பா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா சார்? ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்க சார். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பழைய காதல் கூட சில பேருக்கு திரும்பி வந்து எட்டி பார்க்கும். எப்படா தப்பிக்க போற? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், எல்லாம் துரத்தி விட்டேன். துரத்தி விட்டது திரும்ப வருங்கிறாப்ல. 90s 80sக்குலாம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சார். 80ஸ்க்கு எல்லாமே இப்பதான் கல்யாணம் நடக்கும். அது எப்படி ஒரு நல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 41 அவங்க எல்லாம் இன்னும் திருமணம் ஆகாம இருக்காங்க சார். அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். புதிய நண்பர்களோட க்ளோஸா பழகக்கூடாது. தள்ளுறா மொல்ல. வேலை மாற்றம் உறுதி. கம்ஃபர்டான வேலையை விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி, தூரமா போய் வேலை செய்யற மாதிரி பிரஷரை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. அம்மாவிற்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இது வரைக்கும் கண்ணாடி போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையாவது பார்த்தா தெரியல. ஓ, ஐ டிஃபெக்டா? உடல் எடை அதிகரிக்கும். தலைவலி ஏற்படும். தலையில ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அவங்களுடைய ரகசியங்கள் பிளான்லாம் வெளியில கசிஞ்சு போயிடும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுற பார்த்தா உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும். கேள்வியே தப்பு. ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒண்ணும் விளங்காது. நக்கல்யா அவனுக்கு. கல்யாணம்லாம் இந்த டைம்ல வந்து பண்றதுக்கு வந்து நல்ல பக்காவா நடக்கக்கூடிய டைம். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இன்னும் தள்ளி தான் போறேன்னா 40, 45, 60 வயசு அப்படின்னு தான் தள்ளி போவோம். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இசைத்துறையில வந்து இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்னு நீ இவ்வளவு சோகமா கேட்க வேண்டிய டைமே இல்லை. புரிஞ்சதா? தனுசு சொல்லுங்கம்மா, தனுசுக்கு எப்படி இருக்கும் 2026? 4 பேருக்கு தனுசு. சொல்லி தொலையா, ஆர்வமா இருக்குல்ல. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க என்றால் இந்த காலத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய டிவோர்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா முதலைக்கு பிறந்தவனை இதை முதல்ல சொல்லக்கூடாதா? திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா திருமணம் முடிச்சிடும் சார். கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகும் சார். பதறாத. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும். வீட்டில் நகை பணம் திருட்டு போகலாம். இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? எங்க பயணத்தின் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விற்பனையாகாத பூர்வீக சொத்து விற்பனையாகும். இவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்றவங்களுக்கு ஒரு தொழில் முடக்கம் ஏற்படும். ஒரு ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. டெம்பரவரியா இவங்களுடைய growth ஸ்டாப் ஆகும். கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப மட்டும் டேய் சார் ஆஃப்டர் ஜூன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு பிரேக்கப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா. ஆரம்பத்திலே கேட்டீங்க இஎம்ஐ ப்ராப்ளம் யாருக்கு வரும்னு. தனுசு ராசிக்கு இஎம்ஐ ப்ராப்ளம் வரும். ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. ஓ ஒய்ஃபோட வர்றதுக்கு வெயிட்டிங்க. ஒய்ஃபோடதா படிக்க தெரியலையா? Studied in California, so little slow in Tamil. கூட எக்ஸைட் தானே. படிக்கவே தெரியும் சார். நீங்க ஏன்னா மிதுனம் நம்மால். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். மீனம் 2026 மீனம் எப்படி இருக்கு சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மீன ராசி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கு சார். எந்த செயல் செஞ்சாலுமே அதுல ஏதோ சின்ன சின்ன குறைபாடுகளால ஒரு ஏமாற்றம். அவனை வெளியே தூக்கிடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. மீன ராசி இந்த வர வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ல எல்லாம் மாட்டக்கூடிய தன்மை இருக்கும். நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு 80% மாட்டக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி தான். வந்து ஹெல்த் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு. பணம் திருட்டு போகும் அல்லது அதிகமா ஒரு இடத்துல உழைச்சி அந்த உழைப்புக்கான பலன் வரும்போது இவங்க அதுல இருந்து வெளில வந்துருவாங்க. கரெக்டா கட்டுட்டா. அதிக லோன்லினஸ் வரும், தனிமை வரும். அம்மாவிற்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல கட்டமல கண்ணபிரலடா இருக்கும். படிப்புல தடை ஏற்படும். கான்சென்ட்ரேஷன் குறையும். நவீன போதை பழக்கத்திற்கு அடிக்ஷன் ஆவாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. லவ் சக்சஸ் ஆயிடும். வீட்டு அனுமதியோட பெரியவங்க அனுமதியோட லவ் மேரேஜ் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி.